வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி முருகன் கோவில்னு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் ஊரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற முருகன் சிலை ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும், தத்ரூபமாக உயிரோட்டமாக இருக்கும். அந்த கோவிலில் இருக்கிற முருகன் சிலை அது ரொம்ப இங்கே ஃபேமஸ். இதுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. ஒரு காலத்தில் சிக்கல் சிங்காரம் அப்படின்ற ஒரு சிற்பி இருந்திருக்கார். அவர் இந்த சிலை வடிக்கிறதுல ரொம்ப திறமைசாலி. ஒரு சிலையை வடிச்சிருக்காரு, அது அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. அந்த சிலையை பார்த்து அந்த காலத்தில் ஆண்டு இருந்த அந்த மன்னர் இந்த மாதிரி ஒரு இன்னொரு சிலையை வடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விரலை கட் பண்ணியிருக்கார், கட்டை விரலை. அப்படி ஒரு விரலை கட் பண்ணியும் அவர் இன்னொரு சிலையை அழகாக செஞ்சுருக்கார். அந்த சிலை தான் இந்த எட்டுக்குடி முருகன் கோவிலில் இருக்கிற முருகன் சிலை. எட்டுக்குடின்ற பெயருக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே 8 குடியிருப்பு தான் இருந்திருக்கு. அதை வச்சு இந்த ஊருக்கு 8 குடியிருப்புன்னு ஒரு பெயர் வந்திருக்கு. இந்த கோவிலுக்கு வந்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. திருவாரூர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசில் வர்றது இங்கே இருக்கிற பல கோவில்களுடைய வரலாறோ அந்த சிறப்பு யாருக்குமே இப்போ வர்றதே இல்லை. ஏன்னா அங்கே முக்கியமான இன்னொரு அடையாளம் இருக்குது. அது இந்நேரம் எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவாரூர்னு யார்கிட்டையாவது நீங்கள் போய் சொன்னீங்கனாலே முதல்ல மக்களுக்கு மனசில் வர்றது முத்தமிழ் கலைஞர் மு. கருணாநிதி அப்படின்ற பேர் தான். ஸோ அந்த அடையாளம் திருவாரூருக்கு பெருசாக இப்போ இல்லை, அது எப்போயோ வந்துருச்சு. ஸோ இந்த கோவில்கள்லாம் மக்களுக்கு பெருசாக தெரியறதில்லை. கோவில் நல்லா சுத்தமாக பராமரிச்சிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்க்கும்போது அந்த கற்பனையோடைய எண்ணோட்டம் செமையாக இருக்குங்க. அன்றைய மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அன்றைய சுகாதாரம் எப்படி இருந்திருக்கும், அன்றைய உணவுப் பொருட்கள் எப்படி இருந்திருக்கும், அன்றைய உடை அலங்காரங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு எண்ணத்தை கொண்டு போகுது. இப்போ நம்ம ஒரு கோவிலை பார்க்கும்போது அது ஒரு தோற்றத்தை கொடுக்குது இல்லையா. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை அப்படியே நீங்கள் யோசித்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். கண்டிப்பாக அந்த கற்பனைக்குள்ளே இருக்கிற அந்த காட்சி வடிவமைப்புலாம் அது வேறு ஒரு உலகத்துக்கு தான் நம்மளுக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக சாதாரணமாக நீங்கள் ஒரு சினிமா படங்கள்லேயே ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா படங்களில் பாருங்கள், அப்போ இருக்கிற காட்சி அமைப்பு, அப்போ இருக்கிற உடையமைப்பு இப்போ இல்லை. அதே தான் இந்த கற்பனையிலையும். இப்போ இருக்கிற கோவிலுடைய தோற்றம் என்னவோ அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த பார்க்குற பார்வை, அந்த காட்சி, அது வேறு ஒரு உலகத்துக்கு தான் நம்மளை கொண்டு போகும், அந்த கற்பனை உலகம். ஸோ இப்போ இருக்கிற நம்மளுடைய உடைகள்லாம் பேண்ட்டு ஷர்ட்டு, பெண்கள்லாம் சுடிதார் போடுறாங்க. இப்போ அப்புறம் புடவை கட்டுற அந்த அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் நாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஆங்கிலேயர்கள் ஒரு காலகட்டத்தில் 1800 1850 போன்ற காலகட்டத்தில் வீடியோக்கள்லாம் எடுத்து இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். ஸோ 1850 மதுரை எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு நம்மளை அந்த வீடியோக்களில் பார்க்கும்போது அன்றைய கால மனிதர்கள், பெண்கள், ஆண்கள்லாம்
அதை பார்க்கும்போது நம்ம இப்போ எப்படி இருக்கோம், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் நின்று பார்க்கும்போது அந்த இடம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 250 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கற்பனையை நம்ம செலுத்தி பார்க்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி தாங்க. கற்பனை நல்லா இருந்தது நினைக்கிற எல்லாருக்கும். திருவாரூரில் எட்டுக்குடி முருகன் கோவில் தவிர இன்னொரு கோவிலும் மிக சிறப்பு வாய்ந்த கோவில் இது. ஸ்ரீவஞ்சியம் சிவன் ஆலயம்னா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவிலில் யமதர்மராஜாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. யமதர்மராஜாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, அது இங்கே தான் பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கும். உங்களுக்கு பாவ மன்னிப்புலாம் கிடைக்கும். யமதர்மராஜா அப்படின்னாலே நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். யமனுக்கு முன்னாடி இறந்தவங்களாம் போய் முன்னாடி நின்று அந்த சித்திரகுப்தர் புக்கில் படிப்பார். இவர் என்ன பாவம் பண்ணார், இவர் என்ன நல்லது பண்ணார், இவரை நரகத்துக்கு அனுப்பலாமா சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா அப்படின்ட்டு அங்கே சித்திரகுப்தர் யமனுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த யமதர்மராஜாவை பார்த்து அந்த பாவ மன்னிப்புலாம் வாங்கினோம்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கே போகலாம். கோவிலுக்கெலாம் வந்தோம்னா நம்மளுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கும், நரகத்தில் இடம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்தோம்னா ஒரு அமைதி கிடைக்குங்க, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு மன மாற்றம் இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரே சூழலில் சுழன்றுகிட்டே இருக்கும்போது மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் எல்லா மக்களும். இது எல்லோரும் நம்பி தான் ஆகணும். அதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா அங்கேருந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த மாதிரி கோவில்கள், அதுக்கப்புறம் இடமாற்றங்கள் கண்டிப்பாக இருந்தாலே உங்களுக்கு உங்கள் மனசு நிம்மதியாகும். ஸோ அதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி கோவில்கள், அதுக்கப்புறம் நம்பிக்கைகள் நம்ம மனசில் ஊற்றியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாறுதல் கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு நன்மை நடக்க தான் செய்யும். ஸோ அதை வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வாக்குவாதத்துக்குள்ளே போகாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நாங்கள் கூட இன்றைக்கி ஒரு நாள் நல்லா அழகாக எங்களுடைய ரொட்டீன் லைஃப்லேருந்து வெளியே ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக திருவாரூரில் இருக்கிற நல்ல பெரிய கோவில்களை சுற்றி பார்த்தோம். முதல்ல எட்டுக்குடி முருகன், அதுக்கப்புறம் ஸ்ரீவஞ்சியநாதர் சிவனாலயம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கோவிலுக்கும் போனோங்க. அதுவுமே நல்ல திருப்பரம்பம், அதுவுமே ஒரு நல்ல பெரிய கோவில் தான். ஸோ காலையில் நாங்கள் ட்ரெயினில் சென்னை டு ட்ரெயின் மூலயமா திருவாரூர் இறங்கிட்டோம். திருவாரூர் இறங்கினோடனே ஒரு ஹோட்டல் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு கார் புக் பண்ணிட்டோங்க. அந்த கார் புக் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த கார் டிரைவர் எங்களுக்கு இந்த கோவில், அங்கே திருவாரூரில் இருக்கிற கோவில்லாம் சுற்றி காட்டினார். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. உலகத்தில் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது.
ஸோ எல்லாத்தையும் நம்மளால் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்த்து முடிக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அற்புதமான இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம். எல்லோரும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய கடமை இருக்குது. கடமையினாலே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல. நான் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பெரிய பதவி அடையணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும். ஆனால் இயற்கை கொடுத்த உண்மையான கடமை என்னன்னு தெரியுமா? அது மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் கடமை இருக்கத்தான் செய்யுது. அது 2 கடமை தான். எல்லா உயிரினங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் 2 கடமை தாங்க. ஒன்று உயிரோடு இருக்கணும், இன்னொன்று இனப்பெருக்கம் பண்ணணும். இது 2 தாங்க கடமையே. இதுதான் இயற்கையோட கடமை. இது அது தவிர்த்து சொல்கிறது எல்லாமே வந்து மனிதர்கள் உருவாக்கி கொண்டது தான். எங்கன்னா வெளியே வந்தோம்னா உணவு நம்மளுக்கு சாப்பிட்ற பொருள் தான் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வெயில் தாங்க முடியாமல் அங்கே ஓடுறோம், அவ்வளோ வெயில் அங்கே அப்படி சுடுது. ஸோ உணவுப் பொருள் பற்றி சொன்னேன். எங்கன்னா வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட முடியல. நம்மளுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணுன்னா இப்போல்லாம் வந்து அதோடய விலை எங்கேயோ போயிடுச்சு. சாதாரண கடைகள் நிறைய மலிவான ஹோட்டல்கள்லேயே நல்ல உணவு கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி ஹோட்டல்கள் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் போன ஹோட்டலில் சாப்பாடே சரியில்லை. எங்கள் வீட்டில் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு அப்படியே சாப்பாடு ஃபுல்லாக வச்சுட்டு தான் வந்தோம். ஸோ இங்கேன்னு இல்லை, நம்ம வீடு நம்ம ஏரியாவை விட்டு வெளியே வந்தோம்னாலே நம்மளுக்கு சாப்பாடு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. நிறைய ஹோட்டல்கள் திறக்கிறாங்க, மூடுறாங்க. அதுக்கு காரணமே அவங்க மலிவான பொருட்களை வைத்து தரமான உணவு கொடுக்காம லாபம் மட்டுமே அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதால தான் இந்த மாதிரியான திறக்கிறது மூடுறதான செயல்கள் நடந்துகிட்டே இருக்குது. சில ஹோட்டல்கள், குறிப்பிட்ட ஹோட்டல்கள்லாம் பாருங்கள், அது காலகாலத்துக்கும் அது பேர் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அதோடைய தரம்தான். எந்த செயல்லையும் தரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முன்னேற்றம் இருக்கும். தரம் இல்லாத எந்த செயலுமே அது முன்னேற்றத்தை கொடுக்காது. மூணாவது கோவில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, திருப்பம்புரம், திருவாரூரில் திருப்பம்புரம் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கான கோவிலுங்க. இந்த கோவிலோட பெயரே பார்த்தீங்கன்னா பாம்புநாதர் கோவில் தான். நிறைய பாம்பு சிலைகள் கொண்ட சிலைகள் இங்கே இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டோம்னா ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பக்தர்கள்லாம் இங்கே வந்து 19 விளக்கு ஏற்றி அவங்களுடைய நிவர்த்தி கடனை செய்கிறாங்க.
கோவில் நல்ல அழகாக இருக்குது. இந்த கோவில்னு இல்லை, நாங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா கோவிலுமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது, அவ்வளோ சுத்தமாக இருந்தது, நல்லா பராமரிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி எப்படி சுற்றி பார்த்து சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை அனுபவித்தோமோ அது மாதிரி நீங்களும் முடிஞ்சால் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.